மங்கையருலகம் 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 இது மங்கையருலகம். வீட்டு தோட்டத்தில் பப்பாளி பழ மரம் எப்படி வளர்த்தா நல்ல நல்ல பழங்கள் கிடைக்குங்கிறத பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். அது ரொம்ப ஈஸியாக வளருங்க, கொஞ்சம் இடம் இருந்தால் கூட போதும். பாருங்களேன். நேர்களே வணக்கம். வீட்டு தோட்ட நிகழ்ச்சி பார்த்துட்ருக்கீங்க. கிட்டத்தட்ட நீங்கள் காய்கறிகள்லாம் போட்டு ஒரு 2 மாதம் ஆகிருக்கும், 2 மாதத்துக்கு மேலே ஆகிருக்கும். காய்கறி பயிர்கள் பாட்டு வளர்ந்துக்கிட்டு இருக்கும். சில சமயங்களில் சில காய்கறிகள் வளரலாம், சில காய்கறிகள் வளராமல் இருக்கலாம். சில நுணுக்கமான முறைகள்லாம் பின்பற்றினீங்கனாக்கா காய்கறி செடிகள் வந்து வளர்க்குறது ரொம்ப சுலபமாக இருக்கும். ஸ்டார்டர்ஸ், அதாவது நீங்கள் இந்த வருஷம் தான் தொடங்கியிருந்தீங்கனாக்கா கொஞ்சம் உங்களுக்கு ஒரு சில அசந்தர்ப்பங்கள் ஏற்பட்டிருக்கலாம், கொஞ்சம் காய்கறிகள் வராமல் கூட இருந்திருக்கலாம். பட் ஒரு வருஷம் 2 வருஷம் தொடர்ந்து செய்கிறீங்கனாக்கா நல்லபடியாக நீங்கள் காய்கறிகள்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பீங்க. இத்தனை நேரத்துக்கு இந்த பட்டம் ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸில் சொன்ன மாதிரி எல்லா விதமான காய்கறி செடிகளோ பழமரங்களோ கருவேப்பிலையோ அதெல்லாம் போடக்கூடிய ஒரு பட்டம். அதனால் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு பழமரத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பப்பாளி ஒரிஜினலாக வந்து ஒரு இன்ட்ரடியூஸ்ட் பிளான்ட். அதாவது ஒரு 100 வருடங்கள் 200 வருடங்களுக்கு முன்னாடி பப்பாளி வந்து அதிகப்படியாக நம்மளுடைய நாட்டில் வந்து பயிரிடப்பட்டு கன்சியூம் பண்ணப்படலை. அதாவது அதை வந்து உபயோகப்படுத்தலை யாரும். பப்பாளி மரம் இருக்கும், அதை வந்து பெருசாக உபயோகப்படுத்த மாட்டாங்க. ஏன் ஒரு 30 வருஷம் முன்னாடி கூட பப்பாளி வந்து ரொம்ப ஒரு விரும்பி உண்ணக்கூடிய ஒரு பழமாகவோ ஒரு விரும்பி வைக்கக்கூடிய ஒரு மரமாகவோ இல்லை. தற்காலத்தில் வந்து நிறைய ஆராய்ச்சிகள் மூலமாக வந்து புதுசாக நிறைய ரகங்கள் பப்பாளியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ரகங்கள் வந்து ரொம்ப நல்ல ஸ்வீட்டாகவும், அதாவது ஸ்வீட்னஸ் அதிகமாகவும், அந்த பப்பாளியுடைய வாசனை குறைவாகவும், நல்ல பெரிய பழங்களாகவும், ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடிய வளர்க்கக்கூடிய ஒரு மரமாகவும் ஆயிருக்குது. இப்படிப்பட்ட ரகங்கள் வந்து நிறைய இப்போது ஆராய்ச்சி நிலையங்கள் மூலமாகவோ பல்கலைக்கழகங்கள் மூலமாகவோ நிறைய வந்து மக்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு காலத்தை சொல்லுவாங்க, மிளகு விதைகளில் வந்து பப்பாளி விதையை வந்து கலப்படம் பண்ணி விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து பப்பாளி விதையுடைய விலையே வந்து ரொம்ப உயரத்தில் போயிருக்குது. பப்பாளி விதைகள் நல்ல வீரியமான ரகமான பப்பாளி விதைகளுடைய விலை வந்து ரொம்ப ஒரு கிலோ வந்து ஆயிரக்கணக்கான ரூபாய்க்கு விற்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து பப்பாளி நம்ம வீட்டில் ஒரு வீட்டு தோட்ட பயிராக போடுறதுல வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு அழகான ஒரு ஆரோக்கியமான ஒரு நியூட்ரிஷியஸ் பழம் கிடச்சிக்கிட்டு இருக்கும். பழ வகைகள்லேயே வந்து பப்பாளி பழம் மட்டும்தான் ஒரு தடவை காய்க்க ஆரம்பிச்சதுனாக்கா தொடர்ந்து ஒரு வருடம் 2 வருடம் காய்ச்சிக்கிட்டே இருக்கும். மற்ற பழ மரங்கள்லாம் வந்து சீசனுக்கு சீசன் காய்க்கும். மாமரத்துக்கு ஒரு சீசன் இருக்குது, சப்போட்டாக்கு ஒரு சீசன் இருக்குது, கொய்யாக்கு ஒரு சீசன் இருக்குது. அந்த மாதிரி மற்ற பழமரங்கள்லாம் வந்து ஒரு சீசனுக்கு சீசன் காய்க்கும். வாழை மரம் அது வந்து அதோடைய பருவத்தில் ஒரு முறை காய்க்கும். அந்த மாதிரி இல்லாமல் பப்பாளி மரம் வந்து தொடர்ந்து பழம் விட ஆரம்பித்ததுலேருந்து தொடர்ந்து காய்ச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மரம் வந்து பப்பாளி மரம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் இந்த பப்பாளி மரத்தை பற்றி சின்ன குறிப்புகள் தெரிஞ்சுக்க போகிறோம். பப்பாளி மரம் ஒரிஜினலாக ஒரு டைஷியஸ் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். அதாவது ஆண் மரம் தனியாகவும் பெண் மரம் தனியாகவும் இருக்கக்கூடிய ஒரு மர வகை. நமக்கு வந்து இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு வந்து உடனடியாக தெரியாது. தெரிஞ்சவங்களுக்கும் வந்து ஆண் மரம் எது பெண் மரம் எதுன்னு கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். பழக்கப்பட்டவங்களுக்கு தான் அது ஆண் மரம் பெண் மரம் டக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். எப்பேற்பட்டவங்களுக்கும் பப்பாளி கன்றாக இருக்கும் பொழுது இது ஆண் மரமா இது பெண் மரமானு கண்டுபிடிக்க முடியாது. பப்பாளி மரம் பூத்ததுக்கப்புறம் தான் இது ஆண் மரமா இது பெண் மரமானு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். முன்ன காலத்தில் ஒரு 50 வருடங்களுக்கு முன்னால் அல்லது 40 வருடங்களுக்கு முன்னால் இந்த மாதிரி டைஷியஸ் வெரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண் மரம் பெண் மரம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிடைக்கும். ஒரு பப்பாளி பழத்துலேருந்து நீங்கள் விதை எடுக்கிறீங்கனாக்கா அந்த விதையை நீங்கள் விதைச்சதுக்கப்புறமா எல்லாமே முளைக்கும். அந்த முளைக்கும் போது வந்து எந்த மரம் ஆண் மரம் எந்த மரம் பெண் மரம்னு கண்டுபிடிக்க முடியாது. அந்த மரத்தை வந்து அந்த கண்ணை வந்து நம்ம நட்டு ஒரு 3 மாதம் 3.5 மாதம் பொறுத்து அந்த மரங்கள் வந்து பூக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நீளமாக சரசரமாக தொங்குற பூ ஆண் மரமாகவும், சின்ன பூ இலையுடைய அந்த ஆக்சில்ஸில் இருக்கிற சின்ன பூ வந்து பெண் மரமாகவும் நம்ம வித்தியாசப்படுத்த முடியும். ஆராய்ச்சிகள் நிறைய செஞ்சு இன்றைக்கி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து தொடங்கி இன்னி வரைக்கும் கைனோடைஷியஸ் வெரைட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்கிறோம். அதாவது பெண் மரங்கள் ஒரே மரத்திலேயே ஆணும்
ஆண் பூவும் பெண் பூவும் தனியாக இருக்கிற சில மரங்களை வந்து உற்பத்தி பண்ணியிருக்காங்க. அந்த கைனோடைஷியஸ் வெரைட்டிஸ் வந்து ஆண் பூவும் அதில் தனியாக இருக்கும், பெண் பூவும் தனியாக இருக்கும். சில சமயம் வந்து பெண் பூக்கள்லேயே ஆண் மகரந்தமும் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு புதுசாக ஒரு சில ரகங்கள் ஆராய்ச்சி நிலையங்கள் மூலமாக வந்துகிட்டு இருக்கிறதுனால இன்றைக்கி பப்பாளி வீட்டு தோட்டத்தில் போடுறது வந்து ரொம்ப எளிதாக போச்சு. ஏன்னா நமக்கு வந்து பப்பாளி போட்டோம்னாக்கா நம்ம போட்டிருக்கிற மரம் ஆண் மரமாக பெண் மரமான்னு தெரியாமல் நம்ம ஒரு 4 மாதம் வளர்த்ததுக்கப்புறம் இல்லை இது ஆண் மரம்னு சொன்னாக்கா நமக்கு வந்து ஒரு மாதிரி சங்கடமாக போயிடும். ஏன்னா நம்ம ஆண் மரம் வளர்த்துருக்கோம், அதுலேயும் நம்மளுக்கு பப்பாளி பழம் கிடைக்க போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு. அதற்கு பதிலாக கைனோடைஷியஸ் வெரைட்டிஸ், அதாவது புதுசாக இப்போ மார்க்கெட்டில் வந்திருக்கிற கைனோடைஷியஸ் வெரைட்டிஸ் நீங்கள் பயிரிட்டிங்கனாக்கா கண்டிப்பாக வந்து பழங்கள் கிடைக்கும். அது பெண் மரமாக இருக்கலாம், இல்லை பைசெக்சுவல் ட்ரீஸ், அதாவது ஆண் பூக்களும் பெண் பூக்களும் ஒரே மரத்தில் இருக்கிற மாதிரியான மரங்களாகவும் இருக்கலாம். கண்டிப்பாக பழங்கள் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் அதை பயிரிடலாம். ஆனால் இந்த கைனோடைஷியஸ் வெரைட்டிஸ் நீங்கள் வாங்குகிற இடத்துல உத்தரவாதமாக இது வந்து இப்படிப்பட்ட ரகம் தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வாங்க முடியும். ஒரு நர்சரியிலையோ இல்லை ஒரு நிறுவனத்தின் மூலமாக நீங்கள் வாங்குறதுனாலோ இல்லை தெரிஞ்சவங்க மூலமாக நீங்கள் வாங்குறதுனாலோ பப்பாளி மரக்கன்று வாங்குறதுனாக்கா கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு கைனோடைஷியஸ் வெரைட்டி, இதில் 2 விதமான பூக்களும் வளரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் வீட்டு தோட்டத்தில் வாங்கி போடுறதுல புத்திசாலித்தனமாக இருக்கும். விவசாய நிலங்களில் போடும்போது வந்து ஆண் மரம் இருந்தாலும் பெண் மரம் இருந்தாலும் அதை வந்து ஆண் மரத்தை வந்து நிறைய அவங்க எடுத்துடுவாங்க, பெண் மரத்தை மட்டும்தான் வச்சுருப்பாங்க. அந்த பெண் மரத்தில் கிடைக்கக்கூடிய பப்பாளிகள் எடுத்து வியாபார ரீதியாக அவங்க வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. பட் நம்ம வீட்டு தோட்டத்தில் வந்து கைனோடைஷியஸ் வெரைட்டிஸ் போட்டோன்னா தான் நமக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். பப்பாளி கன்று ஊன வேண்டிய சமயம், அதாவது அதை நடவு செய்ய வேண்டிய சமயம் இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் நடவு செய்யலாம். கண்டிப்பாக நீங்கள் வாங்குகிற இடத்துல வந்து அது கைனோடைஷியஸ் வெரைட்டிஸ் தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. வாங்கி நீங்கள் வந்து மொட்டை மாடிகளில் டப்பில் கூட நீங்கள் வைக்கலாம். பெரிய பேரல்ஸ் அல்லது டப்ஸ் அல்லது பெரிய சிமெண்ட் தொட்டி இந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் பப்பாளி மரங்கள் வளர்க்கலாம். பப்பாளி மரங்கள் ஒரு 1.5 வருஷத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும் எக்கனாமிக்கலாக நீங்கள் அறுவடை செய்யலாம். நம்ம பழம் அறுக்கிற ஹைட்டு மேலே ஏற 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 நம்மளால் வந்து அதை எட்ட முடியாத ஒரு நிலைக்கு போகும்போது அந்த பப்பாளி மரத்தை வந்து எடுக்கிறது சால சிறந்தது. சில பேர் வீடுகளில் வந்து ஒரு 30 அடி உயரத்துக்கு பப்பாளி மரம் வெடிச்சிருப்பாங்க. அந்த பழத்தை வந்து அறுவடையும் செய்ய முடியாது, அது தானே கீழே விழுந்து போகும். ஸோ அந்த மாதிரி நிலை இல்லாமல் ஒரு 15 அடி 20 அடி பப்பாளி மரம் வளர்ந்த உடனே அதை அப்புறப்படுத்திட்டு வேறு புது பப்பாளி மரம் வைக்கிறது தான் புத்திசாலித்தனமான விஷயம். வீட்டை சுற்றி இடம் இருந்தாலும் சரி அல்லது மொட்டை மாடிகளில் இடம் இருந்தாலும் சரி பப்பாளி மரம் வளர்க்கலாம். பப்பாளிக்கு முக்கியமான தேவை நல்ல வெளிச்சம், குறைந்த தண்ணீர். அதாவது இன்றைக்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் தண்ணியே கிடையாதுங்க, நாங்கள் செடிக்கெல்லாம் தண்ணியே ஊற்ற முடியாதுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. செடிக்கு தண்ணியே ஊற்ற வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து தாராளமாக தைரியமாக பப்பாளி மரம் வளர்க்கலாம். பப்பாளி மரத்துக்கு அதிகமான தண்ணி இருந்தாக்கா பிடிக்காது. அதிகமான நீர் தேங்கி இருந்தாலோ அதிகமான தண்ணி இருந்தாலோ பப்பாளி மரம் வந்து அழுகி கீழே விழுந்துடும். அழுகி கீழே விழுறதுனாக்கா மாதக்கணக்கிலலாம் ஆகுது, 3 நாள் 4 நாள்லேயே அந்த அழுகல் ஏற்பட்டு பப்பாளி மரம் கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தண்ணீர் குறைச்சலாக செலவழிக்கணும், தண்ணீர் குறைச்சலாக தான் இருக்குது, ஆனால் தரமான தண்ணீர் இருக்குது, தண்ணீர் குறைச்சலாக தான் செலவழிக்கணும்னாக்கா நீங்கள் தைரியமாக நீங்கள் பப்பாளி மரத்தை போடலாம். பப்பாளி மரத்தில் 2 விதமான கலர் ஃப்ரூட்ஸ், பழங்கள் 2 விதமான கலரில் வரும். ஒன்று மஞ்சள் கலரில் வரும், ஒன்று சிவப்பு கலரில் வரும். 2 ரகங்களுமே மார்க்கெட்டில் வந்து சீட்லிங்ஸ் நிறையவே கிடைக்குது. ஆனால் ஒரு தேர்ந்த ஒரு சிறந்த இடத்துலேருந்து உங்களுடைய பப்பாளி கன்றுகளை வாங்கி நீங்கள் நல்லபடியாக உங்கள் வீட்டில் பப்பாளி மரம் வளர்த்து அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு சிறப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் பப்பாளி பழத்தை சாப்பிடலாம். 21 வகை மழையும் எண்ணி ஊற்றியதாம் அப்படிங்கிறது தாங்க பழமொழி. எனக்கே தெரியாது இத்தனை வகையில் மழை இருக்கான்னுட்டு. 21 வகையான மழை இருக்கான். நம்மளா வேணால் சொல்லிக்கலாம் லேசாக தூத்தல், பலமான தூற்றல் அல்லது பனிக்கட்டியோடு சேர்ந்த மழை, இப்படி 21 மழை இருக்குங்கிறது இந்த பழமொழியை கேட்டால் தான் நமக்கு எல்லாருக்கும் புரியுது இல்லைங்களா? உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் 21 வகையான நன்மைகள் மழையாக பொழிந்து எல்லோரும் என்றென்றும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. வணக்கம்.